Hello children, good evening. Welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10 ஓட chapter 4 quadratic equationல exercise 4.1 பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது quadratic equationா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற question. இந்த பக்கம் அவங்களே expand பண்ணி கொடுத்திருக்கிறனால அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா a minus b the whole cube formatல கொடுத்திருக்காங்க. ஸோ a minus b the whole cube ஓட ஃபார்முலா வந்துட்டு a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ a plus b the whole cube அப்படின்னா இது எல்லாமே ப்ளஸில் வரப்போகுது, இதே டேர்ம் தான். a minus b the whole cubeக்கு டேர்ம்ஸ் அதே தான் இருக்க போகுது, பட் சைன் மட்டும் ஸ்டார்டிங் வித் ப்ளஸ் அப்புறமா ஆல்டர்னேட்டிவ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி மாற்றி மாற்றி வந்துடும். இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸோட பிளேஸ் வந்து ஏவோடது, பியோட பிளேஸில் 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது a கியூப், அதனால் எக்ஸ் கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ b வந்துட்டு 2 ப்ளஸ் 3 இன்டூ a வந்துட்டு எக்ஸ், b ஸ்கொயர் வந்துட்டு 2 ஸ்கொயர் விச் இஸ் 4 மைனஸ் 2 கியூப். இப்போ LHS பார்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு RHS பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எக்ஸ் கியூப் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மைனஸ் 3 இன்டூ 2 மைனஸ் 6x ஸ்கொயர், 3 இன்டூ 4 12x மைனஸ் 2 கியூப் பண்ணோன்னா 8. இப்போது இங்கே எக்ஸ் கியூப் ஒரே சைனில் இருக்கிறனால அது அப்படியே கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் 4x ஸ்கொயரை இங்கேயே வச்சுக்கிறோம். மைனஸ் 6 ஸ்கொயர் இப்படி வரப்போ ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஆகிடுது. மைனஸ் எக்ஸை இங்கேயே வச்சுட்டு ப்ளஸ் 12x இப்படி கொண்டு வரப்போ மைனஸ் 12x, ப்ளஸ் 1 இங்கேயே வச்சுட்டு மைனஸ் 8 இப்படி வரப்போ ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் மைனஸ் பண்ணோன்னா 6ல் 4 போனோன்னா 2x ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12x வந்து மைனஸ் 13x, 8 ப்ளஸ் 1 வந்துட்டு 9. ஸோ இதோட ஹையஸ்ட் டிகிரி 2ஆக இருக்கிறனால இட் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தேங்க்யூ சில்ட்ரன்.